வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எதை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நீங்கள் அதை கவர்ந்து இழுக்கிறீர்கள் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ அது குறித்தே யோசிச்சுட்டே இருப்போம், அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம், அதை பார்த்தாலே ஈர்க்கப்படுவோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா அதில் உங்கள் பேர் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை தேடி கண்டுபிடித்து அதை உங்கள் வசமாக்கிக் கொள்வது உங்களுடைய திறமை. அப்போது எல்லாருக்குமே தகுதி இருக்கும், திறமையும் இருக்கும். ஆனால் எவ்வளவு நாள் முயற்சி பண்ணுறீங்க, எத்தனை காலம் அதை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயம் பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கணும்னு அந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக இதை நான் அடைவேன், இது எனக்கு கிடைச்சே தீரும்னு நீங்கள் உறுதியாக நம்பினா தான் கிடைக்கும். நீங்களே உறுதி இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேர் பாருங்களேன், நான் எப்படியாவது பெரிய ஆளாயிரணும், எப்படியாவது பெரிய ஆளாயிரணும்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால் தெரியாது. எப்படி நீங்கள் முடிவு எடுக்காத வரைக்கும் அது எப்படி பெரிய ஆளாக முடியும்? எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் உறுதியை நம்பணும். நம்பினீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் நினைக்க 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 அதனுடைய வேகம், அதனுடைய தூரம் எல்லாமே சுருங்கி அது உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை போய் பார்க்க வேண்டாம், அது உங்களை தேடி வரும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான நேரம் அதற்காக செலவிடுகிறீங்களோ அது உங்களை நோக்கி வர தொடங்கும். இன்னொரு பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.